வணக்கம், நான் ராஜி. பொதுவாக இந்த புற்றுநோய் கேன்சர் அப்படின்றத பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா உறுப்புகள்லையும் வாய் பகுதியாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், சிறுநீரகங்கள், கர்ப்பப்பை, மூளை, ரத்தம், எலும்பு, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா உறுப்புகள்லையுமே கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹார்ட்டில் கேன்சர் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. அப்போ இதயத்தில் புற்றுநோய் வருமா, இல்லை வந்தது அது நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேன்சர் இதயத்தில் அவ்வளோ சீக்கிரம் வராது. ரொம்பவே ரேரான சில கேசஸில் தான் இது இருக்கும். பொதுவாக இந்த கட்டிகள் டியூமர்ஸ் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று கேன்சரஸ் டியூமர், இன்னொன்று நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த கேன்சரஸ் டியூமரை ஃபர்தராக பிரிப்பாங்க. ப்ரைமரியா, செகண்டரியா, அல்லது டைரக்ட் எக்ஸ்டென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரைமரி கேன்சர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக ஏதோ ஒரு உறுப்பில், ஒரு ஆர்கனில், ஒரு கிட்னியில் வருது அல்லது நுரையீரலில் வருது அப்படின்னா அதை ப்ரைமரி டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி டியூமர் அப்படின்னா ஒரு உறுப்பில் அது இன்னொரு உறுப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இதை செகண்டரி டியூமர். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூமர்ஸ் பார்ட்டிகல்ஸ் பிளட்டு மூலமாக நமக்கு போகும்போது அல்லது அந்த லிம்ஃபாட்டிக் ஸ்ட்ரீமில் போகும்போது இது எங்கேயாவது ஒரு இடத்துல டெபாசிட் ஆகி ஒரு புது உறுப்பில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கார்டியாக் டியூமர்ஸ் அப்படிங்கும்போது பொதுவாக ஹார்ட்டில், இதயத்தில் வரக்கூடிய கட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டுடைய சேம்பர்ஸில், அந்த அறைகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதயத்துடைய தசைகள், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறஸ் இந்த கேன்சர் டியூமராக அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செகண்டரி டியூமர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உறுப்பில் இருந்து இன்னொரு உறுப்புக்கு பரவக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப ரேராக இதயத்தில் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இதயத்தில் ஒரு கட்டி வந்தது அப்படின்னா அதை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலமாக தான் அதை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் உள். குறள்: ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. செல்வம் வருவதற்கு தேவையான விதி வரும்போது முயற்சி தானாக உண்டாகும். அது அழிய வேண்டிய நேரம் வருமாயின் சோம்பல் வளரும். இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படி பின்னாடி திருப்பி பார்த்தேன். அதாவது முயற்சி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வம், அதாவது வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதே சோம்பல் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா இதை நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொன்ன அந்த ஆர்டரில் எடுத்தாலும் அதே ஒரு அர்த்தம் தான் நமக்கு கொடுக்குது, அல்லது நம்ம பின்னாடி பார்க்கும்போதும் அதே விஷயந்தான் இருக்குது. ஸோ சோம்பல் இல்லாமல் முயற்சியோடு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.